வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி பேபி ட்ரெஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நூலும் ஊசியும். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். 2 கலர் பாய்க்க போகிறேன், வெள்ளையும் சோப்பும். இப்போ முதல்ல செயின் போட்டுக்குவோம். 20 செயின். அப்புறம் ஜாயின் பண்ணிடுவோம். ஸ்லிப் ஸ்டிச்சை ஓகே 3 செயின் மேலே போக. இப்போ இந்த 3 செயினோடு சேர்த்து நம்ம 40 டபுள் குரோஷே செய்ய போகிறோம். இதுக்குள்ளார நீங்கள் பெரிய பேபிக்கு செய்கிறதுக்கு இது சின்னதாக நம்ம சாம்பிள் தான் செய்கிறோம். ஸோ பேபிக்கு செய்யும்போது இந்த செயினை நீங்கள் கூட்டிக்கிங்க. கழுத்தாளவு எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் செயினை கூட்டிக்கிங்க. எப்பயுமே ரெட்டை நம்பராக எடுத்துக்குங்க. ரெட்டை நம்பராக எடுத்தால் தான் கணக்கு கரெக்டாக வரும். ஓகே, இதை சுற்றி 40 டபுள் குரோஷே செய்யணும். ரிப்பீட் பண்ணுங்கள். அப்படியே 40 செஞ்சிட்டோம். ஜாயின் பண்ணிடுங்க, ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படியே. ஓகேவா. அடுத்த ரோ 3 செயின் போட்டு மேலே ஏறுறோமா. அடுத்து இப்போ இதில் 1 போட்டோமா. இப்போ இதில் 2 போடுவோம் அடுத்த ஸ்டிச்சில். ஒன்று, அப்புறம் 2, ஒன்று, அப்புறம் 2, ஒன்று, அப்புறம் 2. இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். 1 2 1 2 1 2 1 2. இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். 8 19 60. ஸோ இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இதில் 60 வந்துருச்சு இந்த ரோவில். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், நூல் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டோமா. இந்த சின்னதாக இருக்கிறத அப்படியே உள்ளுக்கு வச்சு இது பண்ணிடுங்க, மறைஞ்சிக்கும். ஸோ இப்போ மாற்றிட்டு என்ன பண்ணுறோம், சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ 60 சிங்கிள் குரோஷே இருக்கும்.
ஓகே, முடிச்சிட்டோம். இப்போ நம்ம திருப்பி நூல் மாற்றிக்கிறோம். 60 சிங்கிள் குரோஷே வந்துட்டுருக்கோம். இப்போ 3 செயின் போட்டு மேலே ஏறுறோம். நம்ம 16 டபுள் குரோஷே செய்வோம். இப்போ 16 செஞ்சிட்டோம். இப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு நீங்கள் பாருங்கள், இன்னும் 2 3 4 5 6 7, அதே மாதிரி இந்த பகுதியில் 7, அந்த அந்த 7 இங்கே 14 சிங்கிள் குரோஷே வந்து ஸ்கிப் பண்ணுவோம். இந்த சைட்டில் 14 வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ இப்போ இந்த இடத்துல திருப்பி ஒரு 16 டபுள் குரோஷே வரும். இப்போ 16 டபுள் குரோஷே செய்வோம் தொடர்ந்து. செஞ்சிட்டோமா? இப்போ இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணி கலர் மாற்றிக்குவோம். மாற்றிட்டோம்ல. இப்போ இந்த இதுலேயே, இந்த செயின்லேயே இன்னும் 2, இப்போ 3 செஞ்சிட்டோமா? இப்போ ஒரு ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் 3. ஒன்று ஸ்கிப் பண்ணி 3. சுற்றி இது அப்படியே சுற்றி வர வேண்டியது தான்.
ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஓகே, பாருங்கள் செஞ்சிட்டோம். இந்த பக்கம் 8 இருக்குது, 8 ஷேல் இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ்டர் இது 8. இப்போ இந்த 8 8ம் 16ங்க சுற்றி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கும் இடையில உள்ள ஸ்டிச்சில் நம்ம வந்து 3 செயின் போட்டு மேலே ஏறுறோமா. ஓகே, 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சில் 1 2 ஒரு செயின், 1 2. திருப்பி இந்த இடத்துல 1 2 ஒரு செயின், 1 2. அதே மாதிரி 1 2 ஒரு செயின், 1 2. இதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம செய்வோம், நடுவில் இந்த 2க்கு 2க்கு ஒரு செயின் போட்டிருக்கோமே அது கீழே. இதே மாதிரி இன்னும் வந்து 2 ரோ செய்வோம் இதே மாதிரி. இப்போ முதல்ல இந்த ரோ செஞ்சு முடிப்போம். ஓகே, முடிச்சிட்டோம். ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு இந்த இடத்துலையே ஒரு 3 செய்கிறோம். 2 செஞ்சுட்டு சாரி இங்கே இல்லை, இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். ஓகே, சாரி அது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டேன். இந்த இடம் இல்லை, இதுக்கு உள்ளார அந்த செயின் போட்டோம் இந்த இடத்துல செய்யணும். ஓகே, நம்ம எங்கேயுமே இதுக்கப்புறம் செயின் வந்து இந்த 2 செஞ்சு இது ஒரு செயின், அவ்வளோதான். ஓகே, இந்த ரோ முடிச்சிட்டோம். ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துலையே தான் 3 செயின் போட்டு ஏறி 2 ஒரு இப்போ இது 1 இது 2 ஒரு செயின், அப்போ இன்னும் 2 டபுள் குரோஷே. அதே இது வி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ இந்த இன்னொரு ரோ இப்படி போயிட்டு உங்களுக்கு என்ன நீட்டமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். எவ்வளோ பெருசாக வேணுன்னா கூட செய்யலாம். இந்த செயினை பொறுத்து தான் இருக்குது. இந்த செயினை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக்குறீங்களோ அவ்வளோ பெருசாக நம்ம செய்யலாம். பெரிய சின்ன 4-5 வயசு பொண்ணுங்களுக்கு கூட செய்யலாம். ஓகேவா. இந்த இது கூட இந்த வி ஷேப், இந்த வி ஸ்டிச் இது கூட நீங்கள் இன்னும் நீளமாக கூட செய்யலாம். இதை நான் ஒரு சாம்பிள் தான் செஞ்சு காட்டுறேன். இது நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேபிக்கு ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது சுற்றி அப்படியே வந்துடுங்க. அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்ம சோப்பு நூல் இழுத்துருவோம். உள்ளுக்கு நூலை மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வெள்ளை நூல் தேவைப்படாது, வெட்டி அப்படியே அதுக்குள்ளாரே போட்டு நுழைச்சிருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா
இந்த இந்த இடத்துலையே 5 டபுள் குரோஷே சேர்க்குறோம். ஷெல் ஸ்டிச் இது செஞ்சிட்டோமா. அடுத்த இதில் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல திருப்பி 5 ஷெல், இது 5 டபுள் குரோஷே. அப்புறம் இங்கே ஜாயின், இங்கே இப்படி 5 டபுள் குரோஷே. இதே மாதிரி கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த நூலை வந்து ஊசியில் கோர்த்து உள்ளுக்கு சொருகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.